சார், இப்போ ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசினுடைய விதிமுறைகள் தமிழக அரசில் ஓய்வூதிய திட்டம் பற்றி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசு ஊழியர்களிடையே இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற கம்பல்சரி பென்ஷன் திட்டத்திற்கு எதிராக ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் அது கூடாது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. தமிழ்நாடு அரசு அதற்கு ஏதுவாக முறையில் புதிய ஒரு மாற்று பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க முன்முயற்சி எடுப்பது வரவேற்க தகுந்தது. அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. அதற்காக தான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில் தான் ஒரு புதிய வரைவை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி இது போன்ற நிலைப்பாடு எடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கான பலவீனத்தை இது வெளிப்படுத்துவதாகத்தான் அமையும். வெற்றியோ தோல்வியோ அதை எதிர்கொள்வதுதான் அதிமுகவுக்கு உள்ள சிறப்பு. ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலையும் அவர்கள் புறக்கணித்தார்கள். இப்போது ஈரோடு கிழக்கு தேர்தலையும் புறக்கணிக்கிறார்கள். இது மறைமுகமாக பிஜேபியின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒத்துழைப்பதாக அமையும். பிஜேபி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாங்களே இரண்டாவது பெரிய சக்தி என்று காட்டிக்கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்கிறது. பிஜேபி அங்கே நேரடியாக வேட்பாளரை நிறுத்தினாலும் அல்லது பிஜேபி ஆதரவோடு நிறுத்தப்படுகிற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக அமையும் அதிமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு. அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பயன் தராது. அதிமுக மீது மக்கள் கொண்டிருக்கிற அந்த நன்மதிப்பு, அந்த இமேஜ் கடுமையாக பாதிக்கப்படும். இதை அவர்கள் ஏன் எடுத்தார்கள் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. இது அதிமுகவினுடைய சரிவுக்கான ஒரு புள்ளியாக இது அமையும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.